Hi friends, இப்போ நம்ம பார்க்க போகிறது write a program to check whether a year is leap year or not a leap year. எக்ஸாம்பிளுக்கு நான் யூசர்ட்ட வந்து ஒரு இயரை இன்புட்டாக ரீட் பண்ணணும். அந்த இயர் வந்து லீப் இயரா இல்லை நாட் ஏ லீப் இயரா அப்படின்றத ஃபைன் பண்ணி சொல்லணும். ஓகே, ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் தான், வாங்க சால்வ் பண்ணி பார்ப்போம். இப்போ எக்லிப்ஸில் ஒரு நியூ கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் நியூ கிளாஸ் நேம் நான் லீப் இயர் அப்படின்றத வச்சிடறேன். மெயின் மெத்தட் வேணும், ஸோ டிக் கொடுத்துட்டு ஃபினிஷ். ஓகே, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் லீப் இயர்? லீப் இயர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவரி 4 இயர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லீப் இயர் அப்படின்னு சொல்லுவோம். எவரி 4 இயர்ஸ் நமக்கு லீப் இயர். அதே மாதிரி செஞ்சுரி இயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, செஞ்சுரி இயர்ஸ்னா எவரி 100 இயர்ஸ் வந்து நம்ம செஞ்சுரி இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ 2000, 2100, 2200 இதெல்லாமே நமக்கு செஞ்சுரி இயர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த செஞ்சுரி இயர்ஸை வந்து நமக்கு டைரெக்டாக லீப் இயர்னு சொல்ல மாட்டோம். ஸோ இதெல்லாமே நமக்கு நான் லீப் இயர். பட் இந்த செஞ்சுரி இயர்ஸ் எல்லாமே 400ஆல டிவிசிபிள் ஆணுச்சு அப்படின்னா அது வந்து நம்ம லீப் இயர் அப்படின்னு சொல்லுவோம். செஞ்சுரி இயர்ஸ் டிவிசிபிள் பை 400ஆல நமக்கு டிவிசிபிள் ஆணுச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு லீப் இயர். ரொம்ப சிம்பிள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லீப் இயர் அப்படின்னா எவரி 4 இயர்ஸ் வந்து நம்ம லீப் இயர் அப்படின்னு சொல்லுவோம். பட் செஞ்சுரி இயர்ஸ் வந்து நமக்கு இப்போ 2000, 2100, 2200 அப்படின்னா இது வந்து நமக்கு நான் லீப் இயர். இதே இந்த செஞ்சுரி இயர்ஸ் வந்து நமக்கு 400ஆல நமக்கு டிவிசிபிள் ஆணுச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு லீப் இயர். இப்போ நம்ம சால்வ் பண்ற லாஜிக் நம்ம பார்த்துருவோமா? ஓகே, ஃபர்ஸ்ட் இயர் டிவிசிபிள் பை, ஒரு இயர் வந்து நமக்கு 4ஆல டிவிசிபிள் ஆகணும். அதே நம்பர் வந்து அண்டு இயர் நான் டிவிசிபிள் பை 100. லாஜிக் நல்லா பார்த்துக்குவாங்க. ஒரு இயர் நம்ம கொடுக்குறோம், அந்த இயர் வந்து 4ஆல நமக்கு டிவிசிபிள் ஆகணும். அதே இயர் வந்து நமக்கு 100ஆல நமக்கு டிவிசிபிள் ஆகக்கூடாது. ஓகே, அடுத்து ஆர் இயர் வந்து நமக்கு டிவிசிபிள் பை 400ஆல நமக்கு டிவிசிபிள் ஆணுச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு லீப் இயர். இந்த லாஜிக் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க எவரி 4 இயர்ஸ் வந்து நம்ம லீப் இயர் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் இந்த இயர் டிவிசிபிள் பை 4 அப்படின்ற லாஜிக். அண்ட் இந்த செஞ்சுரி இயர்ஸ் எல்லாமே நமக்கு நான் லீப் இயர்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஸோ இயர் நான் டிவிசிபிள் பை 100 அப்படின்றத நம்ம இந்த கண்டிஷன் போட்டிருக்கோம். ஆர் போட்டு அதே செஞ்சுரி இயர்ஸ் வந்து நமக்கு 400ஆல நமக்கு டிவிசிபிள் ஆணுச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு லீப் இயர். ஸோ அதனால ஆர் போட்டு நம்ம இந்த கண்டிஷன் ரைட் பண்ணணும். இப்போ அவங்க நம்ம ப்ரோக்ராம் சால்வ் பண்ணுவோம். இப்போ யூசர்ட் வந்து நம்ம இன்புட் ரீட் பண்ணுறதுக்கு ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல் நியூ ஸ்கேனர் ப்ராக்கெட்டில் சிஸ்டம் டாட் இன் அப்படின்றத கொடுக்குறேன். ரெண்டாவது அந்த ஸ்கேனர் கிளாஸ் பேக்கேஜை நம்ம இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர் அப்படின்றத கொடுத்தாரு. அடுத்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டனில் என்டர் ஏ இயர் அப்படின்றத கேட்குறேன். இங்கே யூசர் என்டர் பண்ணுற இயரை நான் எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்ற ஸ்கேனர் கிளாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ரீட் பண்ணுறோம். இங்கே வர இயரை இன்ட் இயர் அப்படின்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். எவ்வளோதான். ஓகே, இப்போ இங்கே நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணணும். இஃப் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன ரைட் பண்ணணும், இயர் டிவிசிபிள் பை 4ஆல நமக்கு டிவிசிபிள் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இயர் இங்கே வந்து நம்ம மாடுலஸ் சிம்பிள் யூஸ் பண்ணோம், நல்லா பார்த்துக்கோங்க. மாடுலஸ் 4ஆல நம்ம மாடுலஸ் பண்ணுறப்போ ஈக்குவல் 0. ஓகே, அடுத்து அண்டு இயர் டிவிசிபிள் பை 100 நாட் ஈக்குவல் 0. கண்டிஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயர் வந்து டிவிசிபிள் பை 4 அப்படின்ற செக் பண்ணணும். இயர் டிவிசிபிள் பை 4 ஈக்குவல் 0 அண்டு இங்கே வந்து நான் டிவிசிபிள் பை 100 அப்படின்ற செக் பண்ணணும். ஸோ இயர் டிவிசிபிள் பை 100 நாட் ஈக்குவல் 0 அப்படின்றது கொடுக்கணும். இங்கே ஆர் இயர் டிவிசிபிள் பை 400 ஈக்குவல் 0. இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சு அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டனில் இங்கே கொடுத்தாங்க பார்த்தீங்களா இயர், ஸோ அதை நம்ம இயர் ப்ளஸ் ஈஸியாக லீப் இயர் அப்படின்றத கொடுத்தாங்க. இங்கே நம்ம கன்கார்டினேட் பண்ணுறோம். எல்ஸில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டனில் இயர் இஸ் நாட் ஏ லீப் இயர். லாஸ்ட்டாக அந்த ஸ்கேனரை நம்ம க்ளோஸ் பண்ணணும். எஸ்சி டாட் க்ளோஸ். அவ்வளோதான், ப்ரோக்ராம் ரொம்ப சிம்பிள். வாங்க நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா என்டர் ஏ இயர் அப்படின்றது கேட்குது. நான் இங்கே 2024 அப்படின்றது கொடுக்குறேன். 2024 ஈஸியாக லீப் இயர் அப்படின்றது பிரிண்ட் ஆனிச்சு. ஓகே, இப்போ எப்படி நம்ம ஒர்க் ஆனிச்சு அப்படின்றது பார்ப்போம். 2024 அப்படின்றத நான் என்டர் பண்ணேன்னா ஸோ இது வந்து நமக்கு லீப் இயர் தான். இங்கே இயரில் வந்து நமக்கு 2024 அப்படின்றது வரும். இங்கே என்ன பண்ணுறோம் பாருங்க, ஃபர்ஸ்ட்டு 2024 மாடுலஸ் 4 அப்படின்றது பண்ணுறோம். இந்த மாடுலஸ் பண்ணுறப்போ நமக்கு இங்கே ரிமைண்டர் 0 அப்படின்றது வரும். மாடுலஸ் எப்பயுமே நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணோம், ரிமைண்டர் தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். இங்கே 0 ஈக்குவல் 0. ஸோ இங்கே வந்து கண்டிஷன் நமக்கு ட்ரூ. அண்டு இங்கே பாருங்க 2024 மாடுலஸ் 100 அப்படின்றத பண்ணுறோம்.
இங்கே வந்து நமக்கு 24 அப்படின்ற ரிமைண்டர் இருக்கும். ஸோ இங்கே நாட் ஈக்குவல் 0 அப்படின்றத செக் பண்ணுறோம். இங்கேயும் நமக்கு கண்டிஷன் ட்ரூ. ஆரில் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க, இயர் 2024 பர்சன்டேஜ் 400, அதாவது மாடல்ஸ் 400 பண்ணுறப்போ இங்கேயும் நமக்கு 24 அப்படின்ற ரிமைண்டர் இருக்கும். இங்கே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு ட்ரூ அண்ட் ட்ரூ. இங்கே ஆரில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஃபால்ஸ் ஆகும். ஸோ இந்த சைடு நமக்கு ட்ரூ ஆயிடுச்சு. ஆரில் வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன் நமக்கு ட்ரூ அப்படின்னா அந்த கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஸோ இங்கே இயர் இஸ் ஏ லீப் இயர் அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். என்டர் இயர் கேட்குது. நான் 2023 அப்படின்றத கொடுக்குறேன். 2023 வந்து நமக்கு நாட் ஏ லீப் இயர். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். 2023 நாட் ஏ லீப் இயர். ஸோ இது எப்படி ஒர்க் ஆனிச்சு அப்படின்றத நம்ம இங்கே ரைட் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, இயர் வந்து நமக்கு இந்த இடத்துல 2023ன்னு வருமா, 2023 பர்சன்டேஜ் 4 அப்படின்றத செக் பண்ணுவோம். இங்கே மாடுலஸ் நம்ம பண்ணுறப்போ என்ன வருது அப்படின்னா ரிமைண்டர் வந்து நமக்கு 3 அப்படின்றது வந்துடும். ஸோ ரிமைண்டர் 3 ஈக்குவல் 0 அப்படின்றத செக் பண்ணுவோம். அண்டு இங்கே வந்து 2023 பர்சன்டேஜ், அதாவது மாடுலஸ் 100 பண்ணுறப்போ நமக்கு ரிமைண்டர் வந்து நமக்கு 23 அப்படின்றது வரும். ஸோ நாட் ஈக்குவல் 0 ஆர் 2023 மாடுலஸ் 400. இது வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 23 அப்படின்றது வரும் ரிமைண்டர். ஸோ இங்கே நமக்கு என்ன செக் பண்ணுறோம், ஈக்குவல் 0 அப்படின்றத செக் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நமக்கு கண்டிஷன் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஃபால்ஸ் அண்டு இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூ ஆகும். ட்ரூ. இங்கே வந்து நம்ம அடுத்து ஆர் யூஸ் பண்ணியிருக்கோமா, ஆர். இங்கே வந்து நமக்கு ஃபால்ஸ். இப்படி ஃபால்ஸ் ஆகிறப்போ நமக்கு இங்கேயும் நமக்கு ஃபால்ஸ் ஆகிடும். ஏன்னா அண்டு போட்டிருக்கோம் அப்படின்னா ரெண்டுமே நமக்கு ட்ரூ இருக்கணும். ஸோ இங்கே வந்து நமக்கு ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ் ஆனிச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், லாஸ்ட்டாக ஃபால்ஸ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணோம். ஃபால்ஸ்ன்றது ரிட்டர்ன் பண்ணிச்சு அப்படின்னா இந்த இஃப் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிட்டு எல்ஸில் வந்து நமக்கு நாட் ஏ லீப் இயர் அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள். அடுத்து இந்த ரெண்டு இன்புட் மட்டும் நம்ம பார்த்துருவோம். மறுபடியும் நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் 1900 அப்படின்றத கொடுக்குறேன். அதாவது ஒரு செஞ்சுரி இயர் நம்ம கொடுக்குறோம். பாருங்க, 1900 இஸ் நாட் ஏ லீப் இயர். இது எப்படி நமக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றது பார்ப்போம். 1900 நாட் ஏ லீப் இயர். இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், 1900 டிவிசபிள் பை 4. இது நம்ம பண்ணுறப்போ 0 அப்படின்றது வரும். 0 ஈக்குவல் 0. இங்கே கண்டிஷன் நமக்கு ட்ரூ. அண்டு பண்ணுறப்போ 1900 மாடுலஸ் 100 பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா இதுவும் நமக்கு 0 ஆகிடும். இங்கே நாட் ஈக்குவல் 0 நம்ம செக் பண்ணுறப்போ இங்கே வந்து கண்டிஷன் நமக்கு ஃபால்ஸ். ஆரில் 1900 மாடுலஸ் 400 செஞ்சுரி இயர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு 400 நமக்கு அது டிவிசபிள் ஆகணும். அப்படின்னா தான் அது வந்து நமக்கு லீப் இயர். ஸோ இங்கே வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா டிவிசபிள் ஆகாமல் நமக்கு இங்கே ரிமைண்டர் வந்து 300 அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே வந்து என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுது. அண்டு இதை வந்து ஃபால்ஸ், ஆரில் ஃபால்ஸ். ஸோ இப்போ பார்க்க போனோம் அப்படின்னா ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ் வந்து நமக்கு லாஸ்ட்டாக ஃபால்ஸ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இது வந்து நாட் ஏ லீப். செஞ்சுரி இயர்ல இன்னொரு இயர் நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். 2000 பார்ப்போம். நான் இப்போ மறுபடியும் ரன் பண்ணுறேன். இங்கே நம்ம 2000 அப்படின்றத கொடுக்குறேன். பாருங்க, 2000 இஸ் ஏ லீப் இயர். இது வந்து நமக்கு லீப் இயர். ஓகே, இந்த 2000ல என்ன பண்ணோம் அப்படின்னா 2000 மாடுலஸ் 4 நமக்கு பண்ணுறப்போ ரிமைண்டர் வந்து 0 இருக்கும். ஸோ ஈக்குவல் 0 நம்ம செக் பண்ணுறப்போ ட்ரூ. அண்டு 2000 மாடுலஸ் 100 நம்ம பண்ணுறப்போ இங்கே நமக்கு என்ன வரும் அப்படின்னா 0. ஸோ நாட் ஈக்குவல் 0ன்னு செக் பண்ணுறப்போ கண்டிஷன் வந்து இங்கே நமக்கு ஃபால்ஸ் ஆகிடும். ஆர் பண்ணுற பாருங்க, 2000 மாடுலஸ் 400 பண்ணுறப்போ நமக்கு இங்கே வந்து 0 வந்துடும். ஈக்குவல் 0 செக் பண்ணுறப்போ நமக்கு ட்ரூ. ஸோ கண்டிஷன்லாம் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து நமக்கு ட்ரூ. அண்டு இது வந்து நமக்கு ஃபால்ஸ் ஆகிடுச்சு. ஆரில் வந்து நமக்கு ட்ரூ. ஸோ அதனால் என்ன ஆகுது, ஃபால்ஸ் ஆர் ட்ரூ வந்து நமக்கு ட்ரூ அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணும். செஞ்சுரி இயர்ஸ் வந்து நமக்கு 400 நமக்கு டிவிசிபிள் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக லீப் இயர். ஸோ இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த லாஜிக் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறுபடியும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரியும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஜாவா கற்றுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.